துரு அண்ட் மாரி செல்வராஜோட காம்போல வந்திருக்க பைசன் காலமாடன் மூவிக்கான அபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. உண்மையாவே ட்ரெய்லர் கட் பண்ண விதமா இருக்கட்டும், ட்ரெய்லர்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு லென்த்தான ட்ரெய்லர். இன்னுமே இந்த பைசன் மூவிக்கான ட்ரெய்லரை எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தீபாவளிக்கு மொத்தம் 3 தரமான மூவிஸ் இறங்குது. டியூட், டீசல் கூடவே இப்ப இந்த பைசன். இந்த 3 மூவிஸ்ல எந்த மூவிக்கு நீங்க பயங்கரமா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறந்துடாம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரெடிங்க, பைசன் காலமாடன் எப்பயும் போல நம்மளோட ஸ்டைல்ல ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிருவோமா? சோ இந்த ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே இந்த மூவி 1990 நடக்கிற கதை தான் அப்படின்றத கீழ அந்த ஏர்போர்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது கூடவே அந்த ட்ரெய்லரோட கலரும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரேம்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு பைசனோட இறந்து போன அந்த மண்டோட இருக்கிறது உங்களால இந்த இடத்துல பார்க்க முடியும். இங்க தெக்க அப்படின்றது சவுத் சைடு மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நானே தெக்க உள்ள ஆளுதாங்க. எங்க ஊர் சைடெல்லாம் அந்த மாதிரி தெக்க வடக்கன்ற மாதிரி தான் பேசுவாங்க. அதே மாதிரியான வாய்ஸ் மாடுலேஷன்ல தான் இங்க தெக்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம துரு இருக்கிற இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னு வைங்களேன், எங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு வால் போஸ்டர் இருந்திருக்கும். யாருப்பா இந்த போஸ்டர்ல இருக்கிறது அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அவங்க எல்லாம் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இந்த போஸ்டர்ல இருக்கிற இவர் ஒரு பயங்கரமான ஃபுட்பால் லெஜண்ட். சோ பேல் அப்படின்றது தான் அந்த ஃபுட்பால் லெஜண்டோட பேரு. இது வரைக்கும் இவர் 3 டைம்ஸ் வேர்ல்ட் கப் வின்னருங்க. பிரேசில சேர்ந்த இந்த ஒரு லெஜண்ட் இது வரைக்குமே 1363 கேம்ஸ் ஆடி இருக்காரு. அதுல 1281 கோல்ஸும் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் தாங்க சொல்லணும். சோ ஆரம்பத்துல இந்த ஃப்ரேமா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வர ஃப்ரேம்லயும் உங்களால கும்பு வச்ச கிடாவை பார்க்க முடியும். சோ நோட் பண்ணி பாத்தீங்கன்னா கும்பு வச்ச கிடாக்கு அப்புறமா தான் நம்ம துரு வராரு. அதுக்கப்புறம் கும்பு வச்ச கிடாவை காட்டுறாங்க. அப்புறம் நம்ம துரு வராரு. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரு கனவு அப்படின்ற மாதிரி ஸ்னேக் ஒரு சின்ன பையன் பாக்குற மாதிரி இருக்கும். மேபி இந்த சின்ன பையன் தான் நம்ம துருவா இருக்கணும். சின்ன வயசுல இருந்து கபடி மேல ஒருத்தன் உயிரா இருந்தா எந்த அளவுக்கு தன்னை ட்ரெயின் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ஷாட் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூலோட பிடி மாஸ்டரா இருக்கணும். மேபி இந்த படத்துல ஒரு இடத்துக்கு மேல நம்ம துரு பிடி மாஸ்டர் கிட்ட நானும் உங்களோட கபடி டீம்ல சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கணும். அது அந்த பிடி மாஸ்டர் ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். அதுக்காக அந்த கிரவுண்ட் இத்தனை ரவுண்ட் ஆடி நான் சொன்ன மாதிரி இந்த ரவுண்ட் நீ சுத்தி வந்தனா உடனே நான் என்னோட கபடி டீம்ல சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பிடி மாஸ்டர் சொல்ல, நம்ம துருக்கு தான் கபடி அப்படின்றது உயிராச்சு. அதனால அவர் பல ரவுண்ட் சுத்தி வந்திருக்கணும். அதுலதான் அவர் பயங்கரமா வெறுத்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. என்னடா இவன் இத்தனை ரவுண்டா அசால்ட்டா சுத்தி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பிடி சாரே ஆச்சரியப்பட்டு எங்க துரு கிட்ட உனக்கு கபடினா அவ்வளவு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதுக்கு அடுத்து ஒரு டைலாக் கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல பிறந்துட்டு கபடி பிடிக்காம எவனாவது இருப்பானா அப்படின்ற மாதிரி இங்க ஒரு டைலாக் வருதுல. இதுல எல்லா மேட்சஸ்லயும் நம்ம துரு கபடி ஆடுற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்ப இங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த பிடி சார் அவங்களால இந்த ஃப்ரேம்லயும் பார்க்க முடியும், அப்புறம் இந்த ஃப்ரேம்லயும் பார்க்க முடியும். சோ இவர் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம துருவோட டீமுக்கான கோச்சா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல நம்ம ஆக்டர் பசுபதி இங்க கோவமா ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்காருல. சோ இந்த ஸ்டாஃப்மே அந்த பிடி சார் தான். மேபி துருவோட அந்த கபடி மேட்ச்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஸ்போர்ட்ஸ் மேனா டிசிப்ளின் இல்லாம யாரையாவது அடிக்க அது சண்டைன்னு மாறி இருக்கணும். எங்க கபடி உனக்கு ஒழுக்கம் டிசிப்ளினை தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இவன் சண்டை போடுறான், இந்த கபடி இவனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. எந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் அதுல கண்டிப்பா அரசியல் இருக்கும். என்னதான் ஒரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு போறானாலும் அதை அவனை எப்பயுமே கீழே தாங்க தள்ளும். அதெல்லாம் தட்டி விட்டு அவன் மேல வரணும். உடஞ்சு கீழே போயிட்டானு வைங்களேன், அவன் அது வேற வழிக்கு அப்படியே திருப்பி விட்டுரும். இதே மாதிரி தான் சார்பட்டா பரம்பரை மூவில நடந்திருக்கும். அதுவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண படம் தான். அதுல நம்ம கபில பக்காவான ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்து திரும்ப ட்ராக் மாதிரி திரும்பவும் தன்னோட ட்ராக் வந்திருப்பாரு. அந்த மாதிரியான ஸ்டோரி இந்த மூவில இருக்க போறது இல்ல. சொந்த மாதிரி என்னோட பையன் வழி மாறிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இங்க பசுபதி இந்த டயலாக பேசிருப்பாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் தீரா பகையில இங்க லால் யாரை பார்த்தாலும் துப்பாக்கி எடுத்து போட்டுன்னு போட்டு போயிட்டே இருக்காருங்க. ஆனா அமீர் இந்த மாதிரி இல்லாம கை சண்டையில தான் ஈடுபடுறாரு. நம்ம ஆக்டர் அண்ட் டேரக்டர் அமீர் ஓடிட்டு வர அந்த பைக் பாத்தீங்கன்னு வைங்களேன், பழைய காலத்துல இருந்து அதே ஒரு RX அதே புல்லட் உங்களால பார்க்க முடியும். மேபி இந்த ஊருக்குள்ள இவங்க 2 பேருமே பெரிய தலையா இருக்கலாம். அடிக்கடி கேங் வார் வர மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் ட்ரெய்லர்ல இருக்கு. பட் ட்ரெய்லர்ல ஒரு ஃப்ரேமுமே பக்காவா பார்த்து செதுக்கின மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க லால் எல்லாத்துக்கும் வில்லனா வில்லாதி வில்லனா இருக்கணும். தனக்கு கீழே இருக்க மக்களை அடிச்சு குடும்பப்படுத்துற மாதிரியான ஒரு வில்லனா இங்க லால் இருந்து அந்த கொடுமையை தட்டி கேட்கிற ஒரு முக்கியமான கேரக்டரா நம்ம ஆக்டர் அமீர் இருக்கிறதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல இங்க துருவுமே களத்துல இறங்கி சண்டை செய்யற மாதிரி தாங்க இருக்கு. மேபி இங்க துரு ஆடுற அந்த ஒரு கபடி அந்த ஒரு விளையாட்டு வில்லன்ஸ் கூட டைரக்டா கனெக்ட் பண்ணி அந்த கபடினால இங்க நம்ம துரு அண்ட் ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸால வந்த பிரச்சனையை இங்க ஸ்போர்ட்ஸாலே எப்படி நம்ம துரு முடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த பைசான் மூவிக்கான பிளாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இதை விடையும் வேற மாதிரியான கதைகள் இந்த மூவில கண்டிப்பா சொல்லப்படலாம். பட் இங்க ஆரம்பத்துல இருந்தே நம்ம பசுபதிக்கு தன்னோட பையனா இருக்க துரு கபடி ஆடுறது சுத்தமா பிடிக்கலங்க. சோ நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேமை பாருங்களேன், கடவுள்கள் பத்தி எனக்கு பெருசா அந்த ஒரு ஐடியாவும் இல்ல. பட் ஆரம்பத்துல நம்ம பார்த்தா அந்த ஒரு காலமானோட ஹெட் இங்க கடவுளா வழிபடுற மாதிரி தான் இருக்கு. சோ மூவில அவங்க பைசன் அப்படின்றத கடவுளா காட்ட போறாங்களா இல்ல துரு கூட கனெக்ட் பண்றாங்களா அப்படின்றது இனிமே புரியவே வராத ஒன்னாதான் இருக்கு. இங்க துரு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு போட்டோக்கு பொட்டும் பூவும் வச்சிருப்பாங்க. மேபி இது இந்த மாதிரி துருவோட அம்மாவா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 7 லைன்ஸ் அப்படின்றது தான் இங்க துருவோட டீமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா துருவோட டிஜிட்டல்ல பாத்தீங்கன்னா இங்க 7 அப்படின்ற நம்பர் இருக்கும். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், 7 லைன்ஸ் நடத்தும் மாபெரும் கபடி போட்டி அப்படின்ற மாதிரி இங்க ஒரு போஸ்டர் இருக்கிறது உங்களால பார்க்க முடியும். இந்த போட்டின்னு மட்டும் இல்லங்க, எக்கச்சக்கமான கபடி போட்டி சுத்தி நடக்குது. பட் இவன் கபடியே ஆடக்கூடாதுரா, இவன் எப்படியாவது முடிச்சுணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் துருவை வச்சு பிளான் பண்ற மாதிரி தெரியுது. நான் ஆரம்பத்தில் ஒரு பிளாட் சொல்லியிருப்பேன்ல, அதாவது லால் ஒரு மிகப்பெரிய வில்லனா இருக்கணும், மக்கள் சைடு நின்று லால் பண்ற தப்பெல்லாம் தட்டி கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆளா தான் அமீர் இருக்கணும்னு. சோ இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது அது கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா அங்க சுத்தி இருக்க மக்கள் எல்லாரும் அமீர் அவர் பிளே பண்ற அந்த ஒரு கேரக்டரை பயங்கரமா இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் இங்க அவரோட லுக் வந்து கொஞ்சம் ஓல்டான மாதிரி இருக்குங்க. அது கூட அவரோட முகத்துல தலைமுறை இருக்கிறவங்களால பார்க்க முடியும். மேபி பாஸ்ட் பிரசன்ட் டைம் லைன்ஸ் கூட இந்த மூவில இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. இங்க ஆக்டர் லால் பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ள இறங்குற மாதிரியான அந்த ஒரு ஃப்ரேம் இங்க இருக்கு. இதை பாக்குறப்பலாம் மாமன்னல் நம்ம பார்த்த ஃபஹத் ஃபாசில் தாங்க ஞாபகத்துக்கு வராரு. ஒரு கபடி பிளேயரை முடக்கணும்னா இந்த அளவு கூட போவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில சீன்ஸுமே படத்துல இருக்கு. இது ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலா இருக்கும் தாங்க
இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க துருவோட அந்த ப்ரொஃபைல் வச்சு ஃபுல்லாவே இருக்க ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் அவர் ஸ்கூல் லெவல் கபடி ஆடுறாரு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆடுறாரு, அப்புறம் ஸ்டேட் லெவல்லையே நம்ம துரு கபடி ஆடுறாருங்க. அதான் நான் சொன்னல ஆரம்பத்திலேயே இங்க யாரெல்லாம் தன்னை கபடி ஆடக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி இங்க துரு ஒரு மிகப்பெரிய கபடி பிளேயரா மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு இருந்து பஞ்சாப் அணின்னு நினைக்கிறேன். ஸோ பஞ்சாப் வர்சஸ் தமிழ்நாடு அந்த கபடி போட்டி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேம்லாம் பஞ்சாபுக்கு போயிட்டு கபடி ஆடுறாருன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஹிந்தில இருக்கு. பட் அவர் ஸ்கூல் லெவல் ஆனாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் ஆனாலும் சரி, கடைசி வரை 7 டி-ஷர்ட்ல தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ நிறைய மேட்சஸ்ல நம்ம துரு வின் பண்ற மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி அனுபவமாவும் இந்த மூவில இருக்காங்க. ஆனா அவங்களை பெருசா ரிவீல் பண்ண மாதிரி தெரியலங்க. ஆரம்பத்தில் ஒரு ஷாட்லையும் ட்ரெயிலரோட எண்லையும் ஒரு ஷாட்ல வராங்க. இதுல இருந்து அனுப்பமா ஒரு நார்மல் ஹீரோனா இருப்பாங்களோ, அவங்களுக்கு பெரிய ரோல் எல்லாம் அந்த மூவில இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாமன்னன் மூவில ஃபீமேல் லீடுக்கும் ஒரு பயங்கரமான கதை இருக்கும். ஏன்னா ஃபீமேல் லீட வச்சு தான் ஒரு இடத்துக்கு மேல அந்த மூவியே மாறணும் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இங்க அனுப்பமாவோட ரோல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பெருசா அவங்கள ட்ரெயிலர்ல எங்கேயுமே ரிவீல் பண்ணல. ஸோ அது என்னதுன்றத படத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த காலமாடோட அந்த ஒரு தலையை நம்ம பசுபதியை எடுத்து குளத்துக்குள்ள வீசுற மாதிரி இருக்கு. ட்ரெயிலர்ல 2 இடத்துல தான் துருவோட பேர் கிட்டா அப்படின்றத நம்ம கிட்ட ரிவீல் பண்றாங்க. ஸோ ட்ரெயிலரோட ஆரம்பத்துல இங்க இருக்கிறது நம்ம துருவோட தங்கச்சியா இருக்கணும். ஸோ அவங்க கிட்ட அவனுங்களாம் ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க இங்க சொல்ற ஆகும். ட்ரெயிலரோட எண்டிங்ல நம்ம பசுபதியை கிட்டா விட்டுறாதரா, உன்னை ஏறி மிதிப்பானுங்க, உன்னை நசுக்குவானுங்க, உன் காலை உடப்பானுங்க, என்ன பண்ணாலும் நீ ஓடிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ற அந்த டைலாக உங்களால கேட்க முடியும். இங்க ட்ரெயிலரோட ஆரம்பத்துல நீ கபடியே ஆடக்கூடாது, சத்தியம் பண்ற எனக்கு நீ கபடியே ஆட மாட்டேன்னு சத்தியம் வாங்கின ஒரு ஆள் தான் இப்போ ஏமா அடிச்சாலும் சரி மிச்சாலும் சரி நீ மேல வரணும் அப்படின்ற மாதிரி எங்க நம்ம சொல்லி கிட்டான அதாவது துருவ கபடி விளையாட அனுப்புறாருங்க. பட் இங்க கிட்டான காட்டினாலும் சரி, கிட்டானுக்கு அடுத்த ஃப்ரேம் வந்தாலும் சரி, இங்க ஒரு கிடா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். கிடா சண்டன் வந்துட்டா திமிரிட்டு முட்டும். அதோட கொம்புமே பாக்குறதுக்கு பைசன் மாதிரி இருக்கும். மேபி இந்த கிடா கூட நம்ம துருவ கனெக்ட் பண்ணலாம். நம்ம மேல வந்தாதான் நம்மள மதிப்பானுங்க அப்படின்ற மாதிரி எங்க பசுபதி சொல்ற இந்த கூட தான் இந்த ஒரு இங்க எண்ட் ஆகுது. இதெல்லாம் நான் மேலோட்டமா நோட் பண்ண விஷயங்கள் தான். நீங்க இன்னும் உள்ள அலசி பாத்தீங்கன்னு வைங்களேன், இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் மாட்டுங்க. அந்த அளவுக்கு ட்ரெய்லரை பயங்கர டீடைலா பக்காவா கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரீசெண்டா துரு கூட இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்ன எல்லாரும் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்படி பேக்ரவுண்ட்ல ஒரு ஆக்டரோட பையனா வந்து அந்த மூவி நடிக்கல. வாய்ப்பே கிடைக்காதவன், பெரிய பேக்ரவுண்ட் இல்லாதவன் நடிக்கணும்னு வந்தா எந்த அளவுக்கு வெறியா நடிப்பானோ அந்த அளவுக்கு வெறியா நடிச்சிருக்கேன். ஒரு கபடி பிளேயர் தன்னோட வாழ்க்கையை படமா நடிக்கணும்னு நினைச்சா எந்த அளவுக்கு இறங்கி நடிச்சு கொடுப்பானோ அந்த அளவுக்கு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும் போது தெரியல, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது துரு இந்த மூவிக்காக பயங்கரமா மெனக்கிட்டு இருக்காரு. ட்ரெய்லர்ல ஒரு போர்ஷனும் பயங்கர ஃபயரா இருக்குங்க. லைக் ஒரு போர்ஷன்ல எமோஷன் ஆறாரு, ஒரு போர்ஷன்ல பயங்கரமா கத்துறாரு, இன்னும் ஒரு சில போர்ஷன்ஸ்ல பைசன் மாதிரி திமிரி சண்டைக்கும் போறாரு. அந்த எல்லா விஷயங்களையும் அவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நடிச்சு கொடுத்திருக்காரு. சிம்பிளா அவர் நடிச்ச மாதிரி தெரியல. ட்ரெய்லரே இந்த அளவுக்கு ஃபயரா இருக்குன்னா மூவி வந்தாதான் படம் எந்த அளவுக்கு ஃபயரா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். அதே மாதிரி இந்த ட்ரெய்லரோட லாஸ்ட்ல கை உடஞ்சும் நம்ம துரு புஷ் பண்ணிட்டு இருக்காருங்க. கபடி மேல ஒருத்தர் எந்த அளவுக்கு வெறியா இருந்தா இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத காட்டுற மாதிரி தான் இருக்கு. சோ அதே மாதிரி இந்த ட்ரெய்லரை நோட் பண்ணிக்கணும் வைங்களேன், ஆக்டர் டைரக்டர்னு மூவி கிரெடிட்ஸ் ஃபுல்லாவே அதுல இருக்குங்க. கேஸ்ட்ல இருந்து சாங், டிஓபி, ஆர்ட் டைரக்டர்னு எல்லாரோட பேரும் மென்ஷன் பண்ணுது. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். ரீசெண்டா நம்ம துரு விக்ரம் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் மூவி, என்னோட ஒரிஜினல் ஆக்டிங் நீ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவி வந்து பாருங்க அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய பேச்சு பொருளா மாதிரி சர்ச்சையா மாறிச்சுன்னு தான் சொல்லணும். என்ன இவர் இப்படி சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஆதித்யா வர்மா படம் நடிச்சாரு, அப்புறம் மகான்ல மெயின் வில்லனா ப்ளே பண்ணாரு, இப்போ இதான் ஃபர்ஸ்ட் மூவி சொல்றாரு அப்படின்ற மாதிரி துருவ எல்லாரும் அந்த டைம்ல போட்டு கடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த மனுஷன் சொல்றது கரெக்ட் தானங்க. ஆதித்யா வர்மா அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக் அண்ட் மகான்ல ஒரு பெரிய ஹீரோலாம் இல்ல, அண்ட் மகான் அவருக்கான படம் இல்ல, அது நம்ம ஆக்டர் சியான்கான படம் தான். அதுல ஒரு மெயின் வில்லனா தான் நம்ம துரு வந்திருப்பாரு. இதுபடி டெக்னிக்கலா பார்த்தா இதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். அந்த மனுஷன் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. இது புரியாம ஒரு படம் அடிச்சிட்டு இருக்கீங்க. ரைட்டிங்கா ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஃபிலிமை இந்த தீபாவளிக்கு பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா இந்த படம் 1000 கோடி அடிக்கும், அந்த படம் 1000 கோடி அடிக்கும்னு வாயால சொல்லாம அந்த 1000 கோடியை ஓரமா ஒதுக்கிட்டு இந்த மாதிரியான கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் கொடுத்தா அதுவுமே உண்மையா பாக்குறதுக்கு செமையா தான் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா எதிர்பார்த்ததை விடையும் ட்ரெய்லர் பயங்கரமா கட் பண்ணிருக்காங்க. இங்க கபடி ஆடுறவங்க எல்லாம் கேட்டீங்கன்னு வைங்களேன், அதை அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸா பார்க்க மாட்டாங்க, ஒரு போரா தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கபடி போர் தான் இது ஒரு பைசன் படத்துல பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு டைலாக், மேல உச்சத்துக்கு போகணும்டா அப்பதான் நம்ம எல்லாம் ஒரு ஆளா தெரியும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, அதை பர்சனலா உங்களோட லைஃப்ல எடுத்துக்கோங்க. கண்டிப்பா மேல உச்சத்துக்கு டாப்ல போனா மட்டும்தான் நம்ம ஒரு ஆளா தெரியும். எல்லாம் உங்களை கண்டிப்பா நிமிர்ந்து தாங்க பார்க்கணும். இன்னும் சில பேர் இந்த மாதிரி மாமன்னன் கர்ணன் படத்தை மொத்தமா கலந்து ஒரு படமா மாரி செல்வராஜ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல, லைட்டா பாக்குறதுக்கு அப்படி தெரியுது. ஆனா உண்மையாவே பைசன் பயங்கரமா மிரட்டி தீபாவளி வினரா மாற நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ரைட், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த டிகோடிங் வீடியோல நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தேன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் சினிமா கமெண்ட்ல சந்திக்கலாம். அப்போ வரட்டா.